சிவ தத்துவத்திலேருந்து எல்லாமே சொல்றது தெரியுமா? அன்பு. அந்த மைய நூல் நீ எவ்வளவுக்கெவ்வளோ உன் ஆழ் மனதுக்குள்ள எல்லோரிடத்திலும், எல்லா விஷயத்திலயும் அன்ப மட்டும் கொண்டு வரியோ, அன்பு, அன்பு, கருணை, அன்பு, அன்பு வரும்பொழுது, அந்த மைய நூல நீங்க பிடிக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம உடல் சார்ந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ தெளிவா இருக்கோமோ, மனம் சார்ந்து எவ்வளோக்குள்ள தெளிவா ஆகுறோமோ, அவ்வளோக்குள்ள இந்த 3 தத்துவத்தையுமே ஒரே தத்துவத்துக்குள்ளே கொண்டு வரலாம். எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ முருகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் நம்ம உடல்ல என்ன தத்துவமா இருக்கிறாரு? அந்த தத்துவத்தில பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பச்சை தண்ணி, பச்சை புல்ல, இது பச்சை முட்டை. முட்டை பச்சை கலர்லயா இருக்கு? ஏன் அப்ப அந்த வார்த்தை வந்துச்சு? பச்சை முட்டை, பச்சை தண்ணி, பச்சை தண்ணி இப்ப சுடு தண்ணி சூடா இருக்கனால சொல்றோம். இது வந்து ஆறுன தண்ணி சொல்லாமே. ஏன் பச்சை தண்ணின்னு சொன்னோம்? அந்த பச்சை கலர ஏன் தண்ணிக்கு சொல்றோம்? அப்போ பச்சை முட்டைன்னு சொல்றோம். பச்சை உடம்பு இது. பச்சை குழந்தைப்பா அப்படின்னு சொல்றோம். ஒரு குழந்தைய. ஏன் பச்சை குழந்தைன்னு சொல்றோம்? என்ன பச்சையாவா இருக்கு? அப்போ அந்த பச்சைக்கும் இந்த விஷயங்களுக்கு என்ன தொடர்பு? அங்க தான் அந்த முருகனுடைய ஒரு ஆற்றல் வருது.